கொடைக்கானல் மலைப்பாதையில் விபத்து. பெங்களூருவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துவிட்டு மலைப்பாதையில் கொடைக்கானல் பழனி சாலையில் சென்றபோது வட்டமலை என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் சாலையோரத்தில் கவிழ்ந்தது. வாகனத்தில் பயணம் செய்த 5 பெண்கள் 7 ஆண்கள் என ஓட்டுநருடன் 12 பேரும் அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உயிர் சேதமும் இன்றி உயிர் தப்பினர். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். அதிமுகவில் 6வது எம்எல்ஏ ராஜினாமா. அதிமுகவின் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை அளித்தார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதிமுகவை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் 6வதாக எம்.ஆர். விஜயபாஸ்கரும் ராஜினாமா. தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். அதிமுகவில் 6வது எம்எல்ஏ ராஜினாமா. அதிமுகவின் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை அளித்தார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதிமுகவை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் 6வதாக எம்.ஆர். விஜயபாஸ்கரும் ராஜினாமா. தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தார். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். திருச்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு வழங்கி வருகிறார். சட்டம் ஒழுங்கையும் ஜனநாயகத்தையும் காக்கும் வகையில் மதம் ஜாதி தொடர்பான வழக்குகளை அவர் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும். தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில்தான் நிற்க வேண்டும் என திமுக எங்களை எந்த நிர்பந்தமும் செய்யவில்லை. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தியேட்டர்களில் அலைமோதுவது போல் தாவேகாவில் சேர பனையூர் பங்களா வாசலில் காத்திருக்கிறார்கள். திமுக பாஜக கூட்டணி என்கின்ற கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. திமுகவை தனிமைப்படுத்த டெல்லியில் இருந்து சிலர் இதை பரப்புகிறார்கள். இது வெறும் வதந்திதான். டி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். முதல்வர் விஜய் தலைமையில் IAS IPS அதிகாரிகளுக்கு மாநாடு தொடங்கியது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் IAS IPS அதிகாரிகள் மாநாடு தொடங்கியது. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பங்கேற்பு. தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம். திமுக அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் வரை இந்த மு.க. ஸ்டாலின் பெயர் நிலைத்து நிற்கும். திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என வாக்களித்தவர்கள் ஆதரவில்தான் தாவேகா வண்டி ஓடுகிறது. தயாராக இருங்கள். எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம். திமுக அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் வரை இந்த மு.க. ஸ்டாலின் பெயர் நிலைத்து நிற்கும். திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என வாக்களித்தவர்கள் ஆதரவில்தான் தாவேகா வண்டி ஓடுகிறது. தயாராக இருங்கள். எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். செஷல்ஸ் நாட்டில் உலகின் மிக பழமையான ஆமை கண்டுகளித்தார் பிரதமர் மோடி. செஷல்ஸ் நாட்டின் தாவரவியல் பூங்காவில் உள்ள 194 வயதான ஆமையை பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி.
விக்டோரியா நகர தாவரவியல் பூங்காவில் தமது பயணத்தின் நினைவாக மரக்கன்றையும் நட்டு வைத்தார். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். நாளை கனமழை. தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை ஆகிய 13 மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். ராஜினாமா செய்ய மாட்டேன். கட்சி, ஜாதி, மதம் கடந்து வெற்றி பெற செய்த கடையநல்லூர் தொகுதி மக்கள் உணர்வுகளை மதித்து பதவி விலக முடியாது என வைகோவிடம் தெரிவித்து விட்டேன். அவசரம் வேண்டாம், 6 மாதங்கள் பொறுத்திருப்போம் என நான் கூறியதை அவர் ஏற்கவில்லை. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வென்ற மதிமுகவை சேர்ந்த கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் அறிக்கை. தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நில அதிர்வு. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை 7:12 மணி அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. நில அதிர்வுகளை உணர்ந்தவுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். அவர் என்ன பெரிய ஒப்புதல் கொடுக்க போறாரா, இல்ல பெரிய முடிவு எடுக்க போறாரா? டெல்லிக்கான பிரதிநிதியாக தானே இருக்க போறாரு. இது ஒன்றும் பெரிய பொறுப்பு இல்ல. இவருக்கு பணம், பதவி பெரிதல்ல. மிகவும் நம்பிக்கையானவர். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே. வெங்கடநாராயணன் நியமிக்கப்பட்டது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். பள்ளிகளுக்கு அனுமதி தர லஞ்சம். 2 பேர் மீது வழக்கு பதிவு. பள்ளிகளுக்கு அனுமதி பெற்று தர லஞ்சம் வாங்கியது தொடர்பாக தனியார் பள்ளி சங்கத்தின் தலைவர் PD அரசகுமார் மற்றும் முத்துக்குமார் ஆகிய 2 பேர் மீது வழக்கு பதிவு. திமுக ஆட்சி காலத்தில் பள்ளி அனுமதிக்கு லஞ்சம் பெற்றதாக புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கு. தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். ராஜினாமா செய்தால் அந்த 2 உறுப்பினர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என விஜய் என்னிடம் உத்தரவாதம் அளித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவு. வைகோ அறிவிப்பு. சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாவேகாவை ஆதரிப்போம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகாவுடன் தோழமை ஏற்படும் வகையில் எங்கள் நடவடிக்கை அமையும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தகவல். ராஜினாமா செய்தால் அந்த 2 உறுப்பினர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என விஜய் என்னிடம் உத்தரவாதம் அளித்தார். சில தினங்களுக்கு முன் திருமணம் ஒன்றில் மு.க. ஸ்டாலினை சந்தித்தேன். பேசுவார் என நினைத்தேன், ஆனால் பேசவில்லை. அவர் மனதில் கோபம் இருந்தது தெரிந்தது. மதிமுக பொதுக்குழுவில் வைகோ பேச்சு. தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவு. வைகோ அறிவிப்பு. சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாவேகாவை ஆதரிப்போம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகாவுடன் தோழமை ஏற்படும் வகையில்
எங்கள் நடவடிக்கை அமையும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தகவல். ராஜினாமா செய்தால் அந்த 2 உறுப்பினர்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என விஜய் என்னிடம் உத்தரவாதம் அளித்தார். சில தினங்களுக்கு முன் திருமணம் ஒன்றில் மு.க. ஸ்டாலினை சந்தித்தேன். பேசுவார் என நினைத்தேன், ஆனால் பேசவில்லை. அவர் மனதில் கோபம் இருந்தது தெரிந்தது. மதிமுக பொதுக்குழுவில் வைகோ பேச்சு. தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாற்றம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாகூர் நியமனம். தி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் மரியா வின்சென்ட்.